நடிகரும் தவேகா தலைவருமான விஜயின் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அவரை கைது செய்துள்ள போலீசார் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறியுள்ளனர். இருப்பினும் விஜயின் வீட்டில் மர்ம பொருள் எதுவும் உள்ளதா என்பதை கண்டறிய வெடிகுண்டு நிபுணர்கள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். நடிகர் விஜயின் வீடு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நீலாங்கரையில் உள்ளது. அவர் அரசியலில் நுழைந்ததை அடுத்து மத்திய அரசின் ஒய் பிரிவு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனால் 24 மணி நேரமும் அவரது வீட்டில் பாதுகாவலர்கள் இருப்பதோடு விஜயின் தனிப்பட்ட பாதுகாவலர்களும் இருப்பது வழக்கம். இந்நிலையில் கடந்த புதன்கிழமை விஜயின் வீட்டிற்குள் 24 வயது மதிக்கத்தக்க இளைஞர் புகுந்து மொட்டை மாடியில் தங்கியுள்ளார். இதை அங்கு நடைப்பயிற்சிக்காக சென்ற விஜய் தற்செயலாக பார்த்து, யார் எப்படி இங்கு வந்தாய் என கேட்டபோது, உங்கள் ரசிகன், பார்ப்பதற்காக வந்தேன் என கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னுக்கு பின் முரணாக பேசிய அந்த இளைஞனை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். விசாரணையில் அந்த இளைஞன் மதுராந்தகத்தைச் சேர்ந்த அருண் என்றும் சென்னை வேளச்சேரியில் உள்ள சித்தி வீட்டில் தங்கியிருந்தார் என்றும் தெரியவந்தது. மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞனை போலீசார் அரசு மனநல காப்பகத்தில் தங்க வைத்துள்ளனர். இருப்பினும் பலத்த பாதுகாப்பு நிறைந்த விஜயின் வீட்டிற்குள் அந்த இளைஞன் எப்படி புகுந்தான் என்பது கேள்விக்குறியாக இருப்பதால் அதை கண்டறிய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்த இளைஞன் வெடிபொருள் உள்ளிட்ட ஏதாவது சந்தேகப்படும்படியான பொருட்களை வீட்டிற்குள் வைத்துவிட்டு சென்றுள்ளானா என்பதை கண்டறிய வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டு வருகிறது.